வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகு. இனி நம்ம பார்க்க போகிற செய்தி என்ன கேட்டிங்கன்னா, ரிகோஷிட் வந்து அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா WWE போயிட்டார். நம்ம அங்கிள் ஹவுடி வந்து இன்னும் 6 நாளில் WWEக்கு வர போகிறாரு. இது எப்போ ஒரு சில ரெஸ்லிங் செய்கிற பற்றி நீ வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனல் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போகிற ரெஸ்லிங் செய்திகளை தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் நடந்த மண்டே நைட்டால் ரிகோஷிட் பார்த்தீங்கன்னா WWEக்கே குட் பை சொல்லிட்டு போயிட்டார். எஸ், ரிகோஷிட் வந்து WWEல பார்த்தீங்கன்னா கடந்த 6 வருடமாக ஒர்க் பண்ணுறாரு. அவருக்கு ஏற்ற ஃப்ரீடம் WWE பார்த்தீங்கன்னா கொடுக்கல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா WWE வேண்டாம், அதர் ரெஸ்லிங் கம்பெனியில் சண்டை போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ WWEக்கு பார்த்தீங்கன்னா குட் பை சொல்லியிருக்கிறாரு. WWEல பார்த்தீங்கன்னா கரண்ட்லி கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ரிகோஷிட் பார்த்தீங்கன்னா ஒரு 6 வருடம் இல்லை, அதுக்கு மேலேயும் தான் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணியிருக்காரு. ஏன்னா அவர் NXTல ஒர்க் பண்ணியிருக்காருல, அதெல்லாம் சேர்க்கும்போது நீண்ட நாட்களாகவே WWE ஒர்க் பண்ணவர் தான். இப்போது WWE பார்த்தீங்கன்னா அவருக்கு செட் ஆகலை, அதனால் WWE விட்டு போகிறேன்னு சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் நடந்த ராலை பார்த்தீங்கன்னா ப்ரான் பிரேக்கர், ஸோ அவரை கொஞ்சம் பவர்ஃபுல்லாக காட்டும் அப்படிங்கிறதுக்காக ப்ரான் பிரேக்கர் பயங்கரமாக அடித்ததுனால WWE விட்டே பார்த்தீங்கன்னா ரிகோஷிட் போயிட்டார் அப்படிங்கிறத காட்டுற மாதிரி WWE பற்றியும் ஒரு ஸ்டோரி லைன் பண்ணியிருக்கிறாங்க. அதன்படி நம்ம ரிகோஷியேட்டை பார்த்தீங்கன்னா ப்ரான் பிரேக்கர் வந்து ஒரு பயங்கரமான அட்டாக் பண்ணி அதன் மூலியமாக ரிகோஷியேட்டை வந்து ஆம்புலன்ஸில் கூட்டிகிட்டு போகிற மாதிரியும் சமந்தா இர்வானி அவரோட ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா அழுகிற மாதிரிலாம் கட்டினாங்க. ஆமாம், ரிகோஷியேட் தானே WWE கரண்ட்லி ஸ்பீட் சாம்பியன், ஒரு சாம்பியன்ஷிப் வச்சிருக்கிறாரு, WWE போகிறாரு. எந்த வகையில் சாத்தியம்னு கேட்டிங்கன்னா, WWE வந்து இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் அப்படிங்கிற ஷோவை கொண்டு வந்து ஸ்பீட் சாம்பியனாக ரிகோஷியேட்டை தான் வச்சுருக்காரு. ஆனால் WWE பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீட் எபிசோடை வந்து வீக்லி அவங்க வந்து ரெக்கார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ நடக்கிறது பார்த்தீங்கன்னா 3 வாரத்துக்கு அப்புறம் தான் டிவியில் நம்ம டெலிகாஸ்ட் பண்ணோம். ஆனால் வீக்லி 2 தடவை ஸ்பீட் நடக்கல. அதில் தி ஆண்ட்ராய்டே இருக்கிறார்ல, ஆண்ட்ராய்டை பார்த்தீங்கன்னா ரிகோஷியேட்டை பீட் பண்ணி பிராண்ட் நியூ ஸ்பீட் சாம்பியனாக ஆயிட்டார். அதை நமக்கு டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணல, அவ்வளோதாங்க விஷயம். WWE பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி வந்து பிராண்ட் நியூ சாம்பியனாக பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டே மாற்றிட்டார். ஸோ அதனால் ரிகோஷியேட்டை சாம்பியன்ஷிப்பும் இல்லை, எதுவுமே இல்லை. அவர் WWEல இருக்கணும், சாம்பியன்ஷிப்பை சரௌண்டர் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் இல்லை. என்ன தெரிஞ்சு ரிகோஷியேட் வந்து ஒரு நல்ல ரெஸ்லர் தான். WWE வந்து எந்த காரணத்தினால வந்து அவர் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தாங்க அப்படிங்கிறது தெரில. WWEல எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு ஒரு ஹை ஃப்ளேயரில் ரிகோஷியேட் மாதிரி ஒருத்தர் இல்லை, இதுக்கப்புறமா இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்டவரை இழக்கிறது உண்மையிலேயே ஒரு வருத்தமான விஷயந்தான். ஓகே, இவருக்கு AAA கம்பெனி மற்றும் NJPW மற்றும் AEW மாதிரியான ஒரு சில ரெஸ்லிங் கம்பெனிகள் பார்த்திங்கன்னா காத்துட்டு இருக்குது. ஸோ அவங்க போகிறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீண்ட நாட்களாக இல்லை, பல மாதமாக 70 நாட்களாக அங்கிள் ஹவுடி வராரு, விடுதலை தர போகிறாரு அப்படிங்கிற மாதிரி வாரேன்னு தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. பட் ஆனால் அங்கிள் ஹவுடி வந்தாரா? ஜம்மஞ்சலிக்கு பிரோஜனம் இல்லை. சரி, அங்கிள் ஹவுடி எங்கே தான் போனார், எப்போ தான் வருவார்? தாத்தா வராரு, கதரை விட போகிறாரு, பிகில விட போகிறாருன்னு ஒரு பாட்டு வந்துடல, அது மோடிக்கு செட் ஆகுதோ இல்லையோ, இந்த தாத்தாக்கு கண்டிப்பாக செட் ஆகும் போல இருக்குது. எஸ், இந்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட்ராக தான் பார்த்தீங்கன்னா அங்கிள் ஹவுடி ரிட்டர்ன் ஆக போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஹிண்ட் கொடுத்துருக்குறாங்க. எப்படி நீ சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, சமீபத்தில் ஒரு QRB கோட் வந்ததில் அதை ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது கவுண்டவுன் ஆரம்பிச்சிட்டு, இந்த கவுண்டவுன் எப்போ முடியுது பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நடக்க ராவோட முடியுது. அப்படி பார்த்தா இந்த வாரம் நடக்க போகிற ராக்கு பார்த்தீங்கன்னா அங்கிள் ஹவுடி ரிட்டர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அவர் ரிட்டர்ன் ஆகும்போது மேபி பார்த்தீங்கன்னா ஜே ஊசாவாக இருக்கலாம், அவருடைய ஃபியூடு மேபி அப்பீரியன்ஸ் கூட கொடுத்துட்டு போகலாம். கோடி ரோட்ஸ்லேருந்து எந்த ரெஸ்லர்ஸ் கூட வேணாலும் பார்த்தீங்கன்னா அவர் ஃபியூட் போகலாம். சரி, யார் கூட போகிறாரு அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீண்ட நாட்களாக அங்கிள் ஹவுடி வராரு காத்திருந்த ரசிகர்களுக்கு இந்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட்ரா வந்து ஒரு வரப்பிரசாதம். கண்டிப்பாக வந்து நிறைய பேர் வந்து அங்கிள் ஹவுடிக்காக காத்துட்டு இருப்பீங்கள, அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல விஷயமா இருக்கும். சரி, அங்கிள் ஹவுடி ரிட்டர்ன் ஆகும்போது அவருடைய ஃபேக்ஷனும் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆகுதா அப்படிங்கிறது தெரில, அதை நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த வாரம் நடந்த NXTக்கு பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ், தி அமெரிக்கன் நைட்மேர் கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா NXTக்கு வந்திருந்தார். கோடி ரோட்ஸுக்கு அப்போ என்னப்பா NXTல வேலை அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப டவுட்டாக இருந்தது. மேபி இந்த வாரம் ஏதாவது பார்த்தீங்கன்னா ஷோ கூட காம்படிஷன் பண்ணாங்களான்னு தெரில, அதனால் கூட இருக்கலாம். ஸோ அதில் AEWல பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு செக்மெண்ட் நடந்ததோ அதே மாதிரி ஒரு செக்மெண்ட் கோடி ரோட்ஸ் சாம்பியன் ஆகி ஸோ தான் போட் டவுன் NXT அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ அதை மட்டும் இல்லாமல் NXTல நம்ம ட்ரிக்ஸ் வில்லியம்ஸ் வந்து கரண்ட் NXT சாம்பியனாக இருக்கார்ல, அவர் பார்த்திங்கன்னா கோடி ரோட்ஸ் கூட ஃபேஸ் டு ஃபேஸ் நிற்கிற செக்மெண்ட், கோடி ரோட்ஸ் கூட பேசுகிற செக்மெண்ட், இந்த செக்மெண்ட்டும் பார்த்திங்கன்னா இந்த வாரம் நடந்த மண்டே நைட்டாக NXTல பார்த்திங்கன்னா நடந்தது. அது மட்டும் இல்லாமல் கோடி ரோட்ஸ் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற NXTல பார்த்திங்கன்னா ஒரு பேடல் ராயல் 20 மேன் பேடல் ராயல் நடக்க போகுது. இந்த பேடல் ராயலில் யார் வெற்றி பெறார்களோ அவங்க வந்து NXT சாம்பியன்ஷிப்பாக பார்த்தீங்கன்னா ட்ரிக் வில்லியம்ஸ் கூட
கூட மோதுவாங்கன்னு சொல்ல பார்த்தாங்க. நான் கூட பார்த்தீங்கன்னா நம்ம கோடி ரோட்ஸ் வந்து ஐயா யூஎஸ் சாம்பியன் போனால் என்ன, உன்கிட்ட இருக்கிற NXT சாம்பியன்ஷிப்புக்கு நான் மோத போகிறேன்டி அப்படிங்கிற மாதிரி ஆப்பு வைப்பார் நினச்சேன். பட் நான் கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்கிற இந்த சாம்பியன்ஷிப் போதும், அது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. சரி, நெக்ஸ்ட் வீக் வந்து நடக்க போகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் வந்து AEW கொலாக்ஷன் நடந்தது. நம்ம கோடி ரோட்ஸ் வந்து AEW சூப்பர் ஸ்டாரா, அடுத்தது ஷான் ஸ்ட்ரைக்கர். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போது WWE வந்தார்ல சமீபத்தில், அவர் வந்து இருக்கிறாரு. ஸோ இதே போல் ஒரு சில ரெஸ்லர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த வாரம் நடந்த NXTக்கு பார்த்திங்கன்னா பேக் ஸ்டேஜில் வந்து ஒரு செக்மெண்ட் நடந்தது. அது நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து NXTயில் இருந்தவங்க கிடையாது, AEWவில் இருந்தவங்க. அவங்க எல்லாருமே இன்றைக்கி டெக்ஸ்டர் கிங் இருக்கார்ல, அவரு கூட பார்த்தீங்கன்னா ஒரு AEW சூப்பர் ஸ்டார் தான். AEWலேருந்து WWEக்கு வந்தவர். இவங்க எல்லாருமே AEWவில் இந்த மாதிரி ஒரு செக்மெண்ட் பண்ணாங்க. அதே செக்மெண்ட்டை ரெடிக்ரேட் பண்ணி WWEக்கு பண்ணுறாரு. எப்பா ஷான் மைக்கிள் இருந்தாலும் உனக்கு லோலாய்த்தனமும் சரி நக்கலும் சரி ரொம்ப அதிகம்ப்பா. நெக்ஸ்ட் வீக் நம்பர் 1 கண்டெண்டராக யார் வின் பண்ணி ட்ரிக் வில்லியம்ஸ் கூட மோத போகிறா அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட பேரை மறக்காமல் கவுண்ட் பாக்ஸுக்கு கவுண்ட் பண்ணிக்கோங்க. WWE பார்த்தீங்கன்னா வியூவர்ஷிப்பை பிடிக்கிறதுக்கு கடைசியாக எடுத்த ஆயுதம் பிட்டு படம். எஸ், WWE பார்த்தீங்கன்னா முந்தி எப்படி ஆபர்சத்தை காட்டி வியூவர்ஷிப்பை இன்க்ரீஸ் பண்ண முயற்சி பண்ணாங்களோ அதே மாதிரி இப்போ மீண்டும் முயற்சி பண்ணுறாங்க. அதை லீ மோர்கனை வச்சு பண்ணுறாங்க. லீ மோர்கன் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா டாமினிக் மிஸ்டீரியோ கூட பண்ண செக்மெண்ட் எனக்கு எட்ஜி லீட்டா செக்மெண்ட் மாதிரி பார்த்தீங்கன்னா யோசிக்க வச்சிருச்சு. அந்தளவுக்கு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மெர்ஜ் ஆகிற அளவுக்கு மெர்ஜிங் கொலாப்ஷனை பார்த்தீங்கன்னா WWE வந்து இந்த வாரம் நடந்த ராலை பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி லீ மோர்கன் இந்த மாதிரி காட்டுவாங்கன்னு சொல்லிட்டு நான் கனவுல கூட எதிர்பார்க்கல. இப்போ மாமீரியார் பிளே டாமினிக் மிஸ்ட்ரி இவங்கெல்லாம் கொஞ்சம் ஒரு ஃபேக்ஷனாக இருந்தாங்க. ஸோ அதில் இருக்கிற டாமினிக் மிஸ்ட்ரி இந்த மாதிரிலாம் செக்மெண்ட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை. பட் இருந்தாலும் டாமினிக் மிஸ்ட்ரிக்கு இப்போ சமீபத்தில் தான் கல்யாணம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி செக்மெண்ட் பண்ணும்போது பொண்டாட்டி பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டு மிதிக்க தான் செய்வா. அது கூட நடக்க வாய்ப்பு அதிகமாக தான் இருக்குது. ஸோ டாமினிக் மிஸ்டீரியோ லீ மோர்கன் லவ் ஸ்டோரியில் நம்ம ஃபின் பேலர் கூட பார்த்திங்கன்னா அடிக்கடி இன்வால்வ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு வேளை பார்த்திங்கன்னா ஃபின் பேலர் சொல்லுவாரோ, ஏண்டா அவள் உன் காதலியாக இருக்கலாம், அவள் முன்னாள் மனைவி அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ட்விஸ்ட்டு தான் போடுவாரோ, மேபி இருக்கலாம். சரி, கண்டிப்பாக இதற்கான பதிலடி சம்மர்ஸ்லாமில் பார்த்திங்கன்னா லீ மோர்கனுக்கும் மாமி ரியா ரெப்பலைக்கும் இந்த சாம்பியன்ஷிப்பை வச்சு ஒரு பயங்கரமான ஃபீட் கொண்டு போவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஸோ டாமினிக் மிஸ்டீரியோக்கும் லீ மோர்கனுக்கும் இப்போ 2 பேரும் பிரிஞ்சு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஒன்றே சேரல. அப்போவே எப்படின்னா 2 பேரும் ஒன்று சேர்ந்தாங்கன்னா பாபி லாஸ்லி லானாக்கு டஃப்புக்கும் நம்ம எட்ஜிக்கும் லீட்டாக்கும் காம்படிஷனாகவும் பார்த்தீங்கன்னா டாமினிக் மிஸ்டீரியோவும் லீ மோர்கனும் வருவாங்க போல இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ரெஸ்லிங் செய்தி அவ்வளோதான். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.